போலாமா? ரெடியா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய படமான ரீமேட்ச் தொடங்குது. சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் என்டர்டெய்னர் சேர்ந்து இது 3வது படமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச கேபிஏ பாலா இந்த படத்துல ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து தனு வர்ஷா கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க. இங்க என் கூட இருக்காங்க. வெரி சார்மிங் ஹீரோயின். 2 பேருமே முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர்ஸ், நல்ல ட்ரெயின்டு பிளேயர்ஸ். இந்த கதை முதல் முறையா தமிழ் சினிமால பேட்மிண்டன் பேஸ்ட் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுவரையும் நம்ம பேட்மிண்டன் வந்து திரையில பார்த்தது இல்லை. பேட்மிண்டன் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா மிகவும் பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்ததே இல்லை. இதை விமல்குமார் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ராதாமோகன் சாருடைய அசோசியேட்டான விமல்குமார் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிறாரு. வி ஆர் வெரி ஹாப்பி. நானும் தினேசாரும் விமலை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவரோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் பிரதாப் எங்களோட நிறைய படத்துல பணியாற்ற சந்தோஷ் பிரதாப் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காரு. அவரோட இளவரசு சாரு, சித்ரலட்சுமன் சாருன்னு அப்புறம் வரிசையா ஷாரா, அப்புறம் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. செல்முருகன் சார் ஃபுல்லா என்டர்டெயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஆதித்ய கதிரும் சேர்த்துல நம்ம படத்துல சஷாங் ஹீரோவா அறிமுகம் ஆறாரு ஒரு படத்துல. இப்போ இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கேமராவா அருவி ஏற்கனவே என் கூட சேர்ந்து ஒரு படம் வீனஸ்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட கேமராமேன். நிறைய படங்கள்ல முக்கியமான செகண்ட் கேமராமேனாவும் முக்கியமான கேமராமேனும் பணியாற்றிருக்காரு. அவர் இதுல இருக்காரு. எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், காஸ்டியூம்ஸ் நம்முடைய அனுஷா பண்றாங்க. இன்னும் ஒரு பக்கா டீம். மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி. ஒரு பக்கா டீமோட நாங்க வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் நன்றி. மிக சிறப்பா இந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. நிக்கிலுக்கும் நன்றி. ஹோல் டீம் எல்லாருமே ஒரு ஹாப்பியா இந்த படத்தை தொடங்குறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்ட்னர் தினேஷ் ராஜ் இப்ப பேசுவார். வணக்கம். இந்த மார்னிங்ல இந்த டைமுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் நடத்துறது எங்களுடைய 3வது படம் இது. ஸோ சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஸோ என்டர்டைன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது எங்களோட 3வது படம். ஸ்போர்ட்ஸ் இதுல வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண படத்துல இது பேட்மிண்டன் படம். பிளஸ் வி ஆர் பிளானிங் அதர் இன்னொரு 2-3 படம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பேட்மிண்டன்ன்றது வந்து எல்லாருமே ஒரு சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அவங்க லைஃப்ல தொட்டு விளையாடி இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு கேம் வந்து யாரும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படமா பண்ணல. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க இந்த படத்துல வந்து பண்றதுல அந்த பேட்மிண்டன்றதுல வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஒரு லைஃப்ல வந்திருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்காக எல்லாரும் விளையாடுறாங்க. பட் அஸ் ஸ்போர்ட்ஸாவே ரொம்ப ரொம்ப இது. அதனாலதான் நாங்க வந்து பேட்மிண்டன் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் ஹூ கேன் பிளே, யார் பேட்மிண்டன் விளையாட முடியுமோ அந்த மாதிரி ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் ஸ்டேட் லெவல்ல விளையாடி இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பேட்மிண்டன் படம் நடத்துறோம். பிளஸ் இந்த ஓவரால் டீமே பாத்தீங்கன்னா டைரக்டரா இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் யங்கான ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் அஸ். ஸோ வி ஆர் வெரி எக்ஸ்பெக்டட் அண்ட் எக்ஸைட்டட் டு டூ திஸ் மூவி. We are very very strongly believe that இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூத்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, everything will be full fun packed movie. We are very happy to announce this. Thank you very much. இந்த பசங்க வந்து தனஞ்சயன்ஸை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணும்போது இந்த இவர் டேரக்டர் ஏற்கனவே எடுத்த வந்து பைலட் ஃபிலிம் காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷூட் த ஃபிலிம். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் பண்ற ஸ்போர்ட்ஸ் நான் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் படம் சார். நல்லா வந்து நல்லா வரும். கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இந்த படம் வந்து ரீமேட்ச். ரொம்பவே சூப்பராக இருக்குது டைட்டில். அதே மாதிரியே வந்து விமல் ப்ரோ, நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவீங்க இந்த படத்துக்கு அப்புறம். தம்பி கேபிஒய் பாலா தான் வந்து லீடாக பண்ணுறாரு அப்படின்னு உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் பேசிட்டு இருப்போம் எதனா பண்ணணும், நான் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலைமைக்கு அவர் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களோட சப்போர்ட்டில் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக தனஞ்சயன் சார் தான். அவர் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டார் மாதிரி. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றேன். இந்த ரோல் கொடுத்தா தனஞ்சயன் சாருக்கு, விமல் சாருக்கு, எல்லாருக்கும் என்னோட வணக்கம், நன்றி. அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ டு காட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் பேசிங் திஸ். தேங்க்யூ. சந்தோஷ். எல்லாருக்கும் வணக்கம். ரீமேட்சோட படத்தோட பூஜை தான் இன்னைக்கு இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. பாலா இருக்கட்டும், ப்ரொடியூசர் தினேஷ் ஆகட்டும், தனஞ்சயன் சாரா இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லவ்லி டு சி ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது. ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ட்ராமா எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிராஃப்ல தான் இருக்கு எல்லா படமும். ஸோ அந்த விதத்துல ரீமேட்ச் கண்டிப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைன்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாவோட நற்செயலுக்கும் சரி, அவனோட நல்ல மனசுக்கும் சரி, கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகணும். அண்ட் தினேஷ் as a friend of mine, like now he's a sports person. ஸோ அதனால அவர் கேட்குற கதைகள்லாம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கு போல இருக்கு. ஸோ நான் அப்ரோச் பண்ணும்போது கூட கதை கேட்கும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவு பேஷனேட் இஸ். ஒரு சும்மா படம் பண்ணுன்றதுக்காக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு பயங்கரமான தாக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்றாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பா இந்த படம் பெருசா வெற்றி பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்து. தேங்க்யூ. சந்தோஷ் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு மென்டரா பாலாக்கும் அண்ட் தனுக்கும் நடிக்கிறாரு. அண்ட் வெரி ஹாப்பி. அவர் வந்து பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த படத்துக்காக சப்போர்ட்டா அவர் அடுத்த படம் சார்பேட்டா 2 போனோம். ஆனாலும் எங்க படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறதுக்கு நன்றி. கிரேட் சப்போர்ட். எங்க படத்தினுடைய இயக்குனர் விமல்குமார் அறிமுகப்படுத்துறேன். விமல் ராதாமோகன் சாரோட அசோசியேட். அதை விட எங்களுக்கு என்ன பெருமைன்னா, எங்களுடைய பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த அவார்ட் வின்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ அவர் இந்த படத்துல அறிமுகம் வராரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஃபுல்லா சினிமாவை கத்துக்கிட்டு அது பிறகு அசிஸ்டண்டா இருந்து இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் படமா அறிமுகம் ஆகணும் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் முக்கியமான தேங்க்ஸ் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இந்த பட்ஜெட்ல பண்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவங்க நார்மலா ஒரு படத்துக்கு போற எஃபர்ட்டை விட ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு என்னை விட ரொம்ப உறுதியா இருந்தாங்க இந்த படம் பண்ணும்போதுக்காக. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும்னு என்னை விட ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்துல நடிக்க போற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, செல்முருகன் சார், இளவரசி சார், சந்தோஷ் பிரதாப், தனு, இவங்க எல்லாருமே ஸ்கிரீன் ஸ்பேஸையோ அதை பத்தி பார்க்காம அவங்களோட கேரக்டருக்கு என்னென்ன எடுத்து இருக்குன்னு மட்டும் பார்த்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேல பாலா, அவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த படத்துக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை நம்பி அவர் கொடுத்திருக்கிற இந்த எஃபோர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய சக்சஸா மாறும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்து இந்த படத்து மூலமா தமிழ் அறிமுகப்படுத்த போறது தனு ஹர்ஷா. தனு வந்து கன்னடத்துல பாப்புலரா இருக்காங்க. நிறைய அவங்க வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் பிளேல நல்ல பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமா என்னன்னா தமிழ் நல்லா பேசுறாங்க. அண்ட் ஒரு பேட்மிண்டன் பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதனாலதான் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து. அண்ட் தனு வில் ஸ்பீக். தமிழ்ல பேசுகிறேன். கண்டிப்பா ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனு ஹர்ஷா. வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களோட இந்த ஃபிலிம் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுல பேட்மிண்டன் இருக்கு. அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து I've played badminton a lot, and being a badminton player myself, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதுல இளவரசன் சார் இருக்காரு, பாலா இருக்காரு, அண்ட் தென் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பிளஸ் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ். இவங்களோட ஒர்க் பண்றது எனக்கு நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். And thank you so much for the opportunity. Dhananjayan sir, Dinesh sir, and Vimal, they've trusted me, and the opportunity they've given me. I'm very, very happy. Looking forward to the project. And all of your blessings very important for us. Thank you so much for coming.
நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர்ல அவர் ஒரு பிலாந்தரபிஸ்டா சொல்லலாம். நான் அவருடைய பிலாந்தரபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய டைம் வந்து பாலா கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், எங்கேயா சம்பாதிச்செல்லாம் எங்க விட போற, எப்பதான் சேமிக்க போற அப்படின்னு. ஆனா அதை பத்தியும் கவலைப்படாம சம்பாதிக்கிற எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதரா தான் பாலாவை நான் பாக்குறேன். அண்ட் நம்ம எல்லாரும் கலக்க போவது யாரு அப்படின்ற இதுல பார்த்து கேபி பாலான்னு சொன்னவரை இன்னைக்கு இந்த ரீமேட்ச்ல பெருசா கலக்குவார் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயர். நான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு பேட்மிண்டன் தெரியுமான்னு உடனே சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாரு. சார் நான் வந்து ஸ்டேட் லெவல்ல 3rd வாங்கியிருக்கேன் பேட்மிண்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல. அந்த சர்டிஃபிகேட் பார்த்த உடனே நான் சொன்னேன், எதுக்கு ப்ரூஃப் எல்லாம் அனுப்புறீங்க சார், நம்புங்க சார் நான் பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. ஸோ ஒரு பேட்மிண்டன் பிளேயரா ஸ்கூல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல வாங்கினவர் ஸ்கூல் படிக்கும் போது இன்னைக்கு இந்த படத்துல ஒரு பேட்மிண்டன் பிளேயரா வர்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் கதையா போய் அமையிறது ஒரு நடிகருக்கு போய் எப்படி அமையுதுன்னா, நல்ல பேட்மிண்டன் தெரிஞ்ச 2 பேர் இந்த படத்துல நடிக்கிறது தான் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. கேபி பாலா இஸ் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா கம்.